மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக சொல்லும்போது சொல்கிறார். யோவான் ஸ்நாபகன் இந்த இடத்துல பார்க்கும்போது மேசியாவை குறித்து தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லும்போது சொல்கிறார், நான் மேசியா அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர்தான் இந்த உலகத்தை இரட்சிக்கிற மேசியா அப்படிங்கிறதை தெளிவாக வெளிப்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவானை ஜனங்கள் மேசியாவாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் சொல்லும்போது சொன்னார், நான் அல்ல, எனக்கு பின் வருகிறவர் மேசியாவாக காணப்படுகிறார். நான் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒருவனாக, மேசியாவுக்கு முன்னே வருகிறவனாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி தெளிவாக யோவான் அதை சொல்லும்போது சொல்கிறார். தேசத்தில் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு ராஜா அல்லது ஒரு முக்கிய மந்திரி கடந்து வருகிறார் என்றால் அவருக்கு முன்னால கடந்து செல்வதற்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு சில காரியங்களை ஏற்படுத்தி இருப்பார்கள், சில விஷயங்களை முன்னாலே வைத்திருப்பார்கள். அதே போலத்தான் இந்த யோவானும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக கடந்து வந்தவன் என்று சொல்லி தெளிவாக தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். இதை நான் இன்றைக்கு ஏன் சொல்ல விரும்புகிறேன் என்றால், அநேகர் நாம் இந்த நாட்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது நாம் சொல்லும்போது சொல்வோம், இது நான் எனக்காக ஏற்படுத்தின கர்த்தருடைய ஊழியம், இது என்னுடைய ஊழியம், இது நான் செய்து வருகிற சபை, நான் கட்டின சபை, இது என்னுடைய விசுவாசிகள், நான் கஷ்டப்பட்டு ஏற்படுத்தின சபைகள் என்றெல்லாம் பலர் நம்முடைய வாழ்க்கையில நாம் சொல்லுவோம். ஆனால் யோவானை பார்க்கும்போது யோவான் ஸ்நாபகன் தெளிவாக சொல்லும்போது சொல்கிறார், நான் அல்ல, இயேசு, எனக்கு பின்னால ஒருவர் வருகிறார், அவர்தான் பெரியவர் என்கிறதை தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகிறவராக காணப்படுகிறார். பலர் இந்த உலகத்துல இன்றைக்கு சபைகளையும் அதனுடைய அமைப்புகளையும் சுட்டிக்காட்டி, இதை நாங்கள் செய்தோம், நாங்கள் சாதித்தோம், சபைகள்ல இவைகளை நாங்கள் வாங்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லி பலவித பெருமைகளை பேசிக்கொண்டு இருக்கிற இந்த காலத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நாம் யோவானை போல, யோவான் ஸ்நாபகனை போல கர்த்தரை காண்பிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும், இயேசுவை சுட்டி காட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் பரலோகத்திற்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லுகிற ஒரு சிந்தையோடு அந்த பரலோகத்தை நாம் ஜனங்களுக்கு காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, நாம் இந்த உலகத்துல சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் ஒரு காலமும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரக்கூடாது. அப்படி கடந்து வருமானால் தேவன் நம்மை உபயோகப்படுத்த முடியாது. யோவான் ஸ்நாபகனை போல தெளிவாக எந்த இடத்திலும் தைரியமாக, நான் அல்ல, இயேசு என்னை கொண்டு இவைகளை செய்திருக்கிறாங்க, இயேசுடைய நாமத்திற்கு மட்டும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவை முன்னிறுத்தி வாழ்க்கைகள் வாழும்போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போதுமானவர்.